குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தந்த்ரா வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது அதில் வந்து எது எது அவர் வந்து ஒரே டாப்பிக்கில் நிறைய சாங்ஸ் பாடியிருப்பார். சில சாங்ஸ் வந்து எனக்கு ஒரே மாதிரி தெரியும். ஐ மீன் அதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு மேபி என்னோட அறிவுக்கு எட்டலைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஒவ்வொரு பாட்டும் ஏதோ ஒரு ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதினாருன்னு போட்டிருக்காங்க. 3000 வருஷம் ஒவ்வொரு பாட்டையும் வந்து இது பண்ணாருன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு சில பாட்டு வந்து ரொம்ப எனக்கு காமனாக தெரிகிறனால நான் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எது வந்து பர்சனலாக வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது அந்த சாங்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி எல்லா சாங்ஸையும் முடிச்சுட்டு தென் அகெயின் வந்து இன்னும் கூட நம்ம டீப்பாக போகலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேறு சாங்ஸ்லாம் எனக்கு இன்னும் டீப் மீனிங் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்லேருந்து டீப் மீனிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு திருமந்திரம் குரூப் இருக்குது இல்லையா, அந்த குரூப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சிக்ஸ்த்து தந்த்ராக்கு போயிட்டேன். ஏன்னா சிக்ஸ்த்து தந்த்ரா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆன்மீக விழிப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு தந்த்ராவில் வந்து பேசிக்ஸ் தான் அவர் வந்து கவர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் இருக்கிறதெல்லாம் வேறு வேறு விஷயங்களை பற்றி எனக்கு பேசியிருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அந்த இதுவாக இருக்கும், அந்த வால்யூமாக எனக்கு தெரியும். இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இறைவன் யார், இறைவனை நம்ம வந்து எப்படி நம்மளுக்குள்ளே வந்து உணரணும், அதுக்கப்புறம் இறைவன் காட்டுற வழியில் எப்படி நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டிஸையும் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவிட்டிஸ்னு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஹை வைப்ரேஷ்னல் ஒரு பர்சனாக மாறி நம்மளும் ரொம்ப நல்லா இருந்து நம்ம குடும்பமும் நல்லா இருந்து நம்மளை சுற்றி உள்ள எல்லாரையும் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி அந்த பேசிக் அந்த லைஃபோட ஒரு மித்து இருக்கு இல்லையா, வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும்ட்டு அந்த மித்தையே உடச்சி போட்டு எப்போவுமே வந்து இன்பம் மட்டுமே இருக்க மாதிரியான ஒரு வாழ்க்கையை அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான் நோக்கம். அந்த இன்பம் மட்டுமே அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி தான் வந்து இந்த ஆன்மீக விழிப்புணர்வு, அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஓகேங்களா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது நம்ம வந்து முனிவர் ஆகிறதுக்கோ இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்கார்றதுக்கோ கிடையாது. நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட பவர் இருக்குது, டிவைன் நம்மளுக்குள்ளே தான் இருக்காரு. அந்த டிவைனை வந்து நம்ம வந்து நம்மளோட ஈகோ மைண்டை கட் பண்ணி அந்த டிவைனை வந்து நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறிடுவோம். அது நம்மளுக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ப்ராசஸ்ஸே இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லேயும் நிறைய இக்னரன்சஸ் இருக்கும், நிறைய வந்து புரியாமல் பண்ணுவாங்க. எது ஈகோவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எது வந்து இறைவனை புரிஞ்சு பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு அது வந்து ஒரு பெரிய கடல். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக இந்த திருமந்திரம் புக்கை படித்தாலே இறைவன்னா யார், இறைவனை எப்படி அடையணுன்ற விஷயத்த அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனைனா, நான் பாட்டு மாதிரி சொல்லிட்டாரு, அதுவும் புரியாத மாதிரி சொல்லிட்டாரு. நம்மளோட அந்த அறிவு கண்ணுன்னு ஒன்றை வந்து திறந்து நம்ம ரொம்ப டீப்பாக இன்னர் மீனிங்கை வந்து சர்ச் பண்ணால் மட்டும்தான் புரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு. பட் கரெக்டு தானே, ஏன்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக மாற போகிறோம் அப்படின்னா அதை வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியுமா? இன்னொன்று, அப்படியே ஈஸியாக கொடுத்தா கூட நம்ம வந்து அதோட வேல்யூ புரியாது, நம்மளுக்கு அது புரியவே புரியாது. சிம்பிளாக இப்போ நானே வந்து உங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனாலும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள ஒரு 10% தான் அது வந்து 100% வந்து புரியும். பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளோ தான் உட்கார வச்சு புரிய வச்சு சொன்னாலும் அவங்களோட அந்த இல்யூஷனோ அந்த இக்னரன்ஸும் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவங்க தலையில் ஏறவே ஏறாது. ஏதோ சொற்பொழிவு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போவாங்க. அப்படி தானே இருக்குது இந்த உலகம். அதனால் அதை வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த வில்லோடையும் டிட்டர்மினேஷனோடையும், அதே மாதிரி தன்னைத்தானே வந்து நான்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பணிவும் இருக்கும்போது இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல இக்னரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை வந்து நம்ம வந்து கோயிலில் வந்து சிலையாக மட்டும் வழிபடுறது, இல்லைன்னா அவரோட பாட்டை வந்து அப்பப்போ பாடிட்டு அந்த பக்தியில் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் மூழ்கி போகிறது, அவர் இறைவனுக்குன்னு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறது, பண்ணிவிட்டு நான் அந்த ஆடுக்குரிய கடமையை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது புரியுதா நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு? ஏதோ காடு வந்து நீ வந்து
இந்த விஷயங்கள்லாம் நீ வந்து எனக்காக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் ஏதோ கேட்ட மாதிரியும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஏதோ நம்ம கடமை நம்ம வந்து அவருக்கு இதை பண்ணணும், அப்பதான் அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாருன்ற மாதிரி நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துட்டு போறோம். ஆக்சுவலா இங்க வந்து இறைவன் யாரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குருவா இருக்காரு. புரியுதுங்களா? நம்ம குருவா இருந்துட்டு நம்மளுக்கு வந்து உண்மை என்னன்னு சொல்ல ட்ரை பண்றாரு. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுல அவரே வந்து இல்யூஷன்ஸு, அதாவது மாயைன்றாங்கல்ல, அந்த இல்யூஷன்ஸ், மாயை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு அந்த சாங்கை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இக்னரன்ஸு, அறியாமையில், அப்புறம் எது ட்ரூத்துன்னே தெரியாமல் ஒரு அன்னெசரியாக இதுதான் நம்ம லைஃப்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மூளைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து வேணும்னா நெகட்டிவ் திங்ஸ்லேயும் மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை நம்மளை வந்து ஐயோ நீ வந்து தப்பாக போகிற, நீ இப்படி தான் போகணும், அதுக்கு ஆக்சுவலாக அப்போ ஏன் நீங்கள் வந்து எனக்கு அந்த மாயை இல்யூஷன்ஸ்லாம் ஏன் கொடுத்தீங்க, இக்னரன்ஸ்லாம் ஏன் கொடுத்தீங்க, இது கொடுக்காமலே இருக்கலாம்லன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் புக்ஸ் மாதிரி நம்மளுக்கு. அந்த ஸ்கூல் புக்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து காடோட டீச்சிங் மெத்தட், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சு ஞானம் சொல்றதுக்காக தான் இந்த செட்டப்பே அவர் வச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்கூல் புக்கை வச்சுட்டு அந்த பேப்பரை கிழிச்சு அதில் வந்து போட்டு பண்ணி அந்த தண்ணியில் விடுறது, இல்லைன்னா அதில் இருக்க ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பொட்டு வைக்கிறது, இல்லைன்னா சும்மா ஏதாவது கிறுக்கிறதுன்னு சொல்லிட்டு புக்கை படிக்கிறத தவிர மித்த எல்லா வேலையும் பார்க்குறோம். அதாவது இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு, இந்த இல்யூஷனரி திங்ஸு, இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இங்கே அதை வந்து சரி பண்ண வேண்டிய வேலை யாராக இருக்குது? குருவோட வேலையாக இருக்குது. குரு நம்மளுக்கு வந்து யாராக இருக்காருன்னா இறைவன் தான் நம்மளுக்கு குருவாக இருக்காரு. இறைவன் வந்து குருவாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று அவரே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மனசுக்குள்ளே குருவாக இறங்குவார். அப்படி இல்லை அவர் இறங்குறத நம்ம புரிஞ்சுக்காமலே இருந்தோம்னா யாரையாவது அனுப்புவார். நம்ம லைஃப்பில் திடீர்னு ஒரு ஏஞ்சல் மாதிரி வருவாங்க. அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும், ரொம்ப மிராக்குலஸாக நடக்கும், இல்லை அன்கண்டிஷ்னலாக வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த பர்சனாக நம்ம பார்க்கவே கூடாது. இறைவன் உனக்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்க முடியாதனால இன்னொரு மனுஷங்க மூலமாக அவங்க வராரு. அப்போ அவங்கள நம்ம வந்து குருவாக வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ இறைவன் சொல்கிறதா நினச்சி நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஒன்று குருவை உள்ளுக்குள்ளே இருந்து உணரணும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஏஞ்சலிக்காக ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்கணும். இதுதான் வந்து வழிமுறை. ஆனால் இதெல்லாம் வந்து எடுத்தோடனே வராது இல்லையா? இது வர்றதுக்கு உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு டிசிப்ளின் வேணும். மைண்டை வந்து டேம் பண்ணணும். நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குது, நம்ம தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்மளை தாண்டி ஒரு பயங்கரமான பவர் இந்த என்டையர் யூனிவர்ஸ்லேயும் இருக்குது. அந்த பவருக்கு நம்ம வந்து அடிபணிஞ்சு போகணும். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு அந்த குதிரை வந்து ஒரு கடிவாளம் போடாமல் கண்ட இடத்துல ஓடுற மாதிரி இல்லாமல் நம்ம மைண்டை வந்து டேம் பண்ணுற மைண்டு ப்ராக்டிஸு. இந்த ரெண்டுக்காகவும் தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளை கோயிலுக்கு போக வைக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா பூஜை பண்ண வைக்கிறது, மற்றபடியான அந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள்கிட்ட நம்ம வந்து பணிவாக போகணும். கடவுள் இருக்காருன்றது மறந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு டிசிப்ளின் கொடுக்கணும். இந்த ரெண்டும் தான். இது எப்படின்னா ப்ரீகேஜி மாதிரி. நான் பேசுகிற எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஆர்ட்ன்றது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். நம்ம லைஃப்ன்றது நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்டு. நம்மளுக்கு குருவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் சக்தின்னு நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? சிவம் வந்து நம்மளுடைய அந்த அல்டிமேட் காடு. ஸோ சைவர்கள் வந்து சிவன் சக்தின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரிலிஜியன்லேயுமே இந்த மாதிரி ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் வெரி சைலண்ட், அதுதான் அல்டிமேட் டிவைன் ஃபோர்ஸு. இன்னொரு டிவைன் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குருவாக வர்ற ஒரு ஃபோர்ஸு, நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை யூனிவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், யூனிவர்ஸ் பவர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டீச்சராக வந்து உண்மை என்ன அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி நம்மளை வந்து ஒரு கிராஜுவேஷன் லெவலுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட் கிளாஸில் நம்மளை பாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த லைஃப்பை வந்து வாழ வைக்கும் போது அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படித்து நீங்கள் கோல்டு மெடல் ஆகி உங்களுக்கு வந்து
ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சி ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து நீங்கள் வந்து இருக்கிற எல்லா வெல்த்தும் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஸ்டார்டிங் பார்ட் தான் வந்து ரிலிஜியன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம சும்மா கடவுள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்காருன்னு சின்ன வயசுல சொன்னால் நம்ம நம்புவோமா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம். அது எப்படி கண்ணுக்கே தெரியாமல் இருப்பாருன்னு நம்ம வந்து நிறைய கேள்வி கேட்போம் நம்ம பேரண்ட்ஸை. அப்போ அவங்க அதே மாதிரி படிக்காத ஜனங்கள் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றதுனால தான் ஒரு உருவத்தையே கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு ஊருக்கும் மாறி 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 ஒரு உருவம் இருக்கும். அதுக்கப்புறம் குருவாக ஸ்பிரிச்சுவலாக அவேக்கனான லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு கடவுளை வந்து காட்ட தெரியாதனால நீ என்னையே கடவுளாக கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் அவர் சாய்பாபா, ஜீசஸ் அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. என்னைய சாய்பாபா வந்து தன்னை கும்பிட ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இப்படியாவது வந்து அவங்க கடவுளை உணரட்டும், என்னைய கடவுளா நினைச்சாவது வந்து அவங்க வந்து கடவுளை உணரட்டும்னு சொல்லிட்டு அவர் சைலண்டா இருந்திருப்பாரு. ஈவன் இப்ப இந்த மாதிரி நிறைய ரிலிஜியன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இறந்துட்டு போன உடனே வேற கடவுளை பார்க்கறத விட நாங்கள் இவங்களே கடவுளாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதா அமிர்தானந்தமயினா அவங்கள வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. எத்தனையோ வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து பெருசாக வச்சு பயங்கரமாக பூஜை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ இவங்க எல்லாரும் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, அந்த கடவுளை உணர முடியல, உனக்குள்ளே இருக்க கடவுளை உணர முடியல, என்னையாவது கடவுளை உணர்ந்து உனக்கு நான் சொல்கிறத நீ செய்யின்றதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ப்ளே ஸ்கூல் தான் வந்து நம்ம இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்த இந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலர் வந்து ரொம்ப டீப்பாக ஊறி போயிடுவாங்க. பயங்கரமாக ஊறி போய் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இறைவனை வந்து உணரவே மாட்டாங்க. இறைவன் என்ன மாதிரியான வழியை காட்டுறாருன்றதையும் உணர மாட்டாங்க. பயங்கரமாக ஏதோ இருக்கிற எல்லா பூஜையும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி தன்னோட ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஆனால் கேட்டால் நான் வந்து பயங்கரமான பக்திமான அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்று அப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்னும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சும்மா அப்படியே கோயிலுக்கு கோயிலை பார்த்தா அப்படி கும்பிடுவேன், மற்றபடி எனக்கு கடவுளை பற்றிலாம் பெருசாலாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான், அதுபடி நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு கோயிலுக்கு போவாங்க, அங்கே விளக்கேற்றுறேன்டுவாங்க, நெய் விளக்கேற்றுறேன்டுவாங்க. இதையே வந்து என்ன ஆகுதுன்னா லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அதை வந்து எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா, நீ வந்து ப்ளே ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ப்ளே ஸ்கூல்லையே நீ வந்து உன்னோட 18 வயசு வரைக்கும் நீ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். எனக்கு ப்ளே ஸ்கூல் தான் கரெக்டுன்னு தோணுது, அதுதான் வந்து பர்ஃபெக்ட்டு, நீ சொல்கிற மற்றதெல்லாம் வந்து எனக்கு புரியலை, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 3 வயசில் ப்ளே ஸ்கூலில் விளையாடுற ஏஜை நீங்கள் வந்து 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இல்லை 18 இயர்ஸ் இல்லை, லைஃப் லாங்கே வந்து நான் ப்ளே ஸ்கூல்லே தான் இருந்துப்பேன் அப்படின்றதுக்கான ஈக்குவல் தான் வந்து நம்ம வந்து இந்த அந்த ரிலிஜியஸ் விஷயங்களை வந்து முழுசாக புரிஞ்சுக்காம, முழுசாக உணராமல், நம்மளோட ஆன்மீக விழிப்புணர்வுக்கு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ப்ராசஸ்க்கு போகாமல் நம்ம அப்படியே நிற்கிறது வந்து அதுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு ப்ளே ஸ்கூல்லையே 18 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே ஸ்கூல்லே இருந்துட்டு போகிறவங்கள தான் கடவுள் வந்து பல வகையில் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். ஏன் நீ வந்து உண்மையான அறிவை வந்து கற்றுக்காமல் இன்னும் இருக்க, அதனால் உனக்கு தான் கஷ்டம், உன்னோட கர்ம வினையும் உன்னோட அறியாமையும் அப்புறம் உன்னோட அந்த அட்டாச்மெண்ட்ஸும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃபோர்ஸு, அந்த சக்தி உணர்வு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்னாடியே வார்ன் பண்ணும். எல்லா விதத்துலையும் சயின்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது யாருன்னா நம்மளோட டீச்சர், நம்மளோட குருவோட வேலையே வந்து நம்மளுக்கு எப்படியாவது வந்து இந்த அறியாமையை இது பண்ணி நம்மளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை பாஸ் பண்ண வைக்கணும் ஒவ்வொரு லெவல்லையும். அதை நம்ம புரிஞ்சுக்காமலே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக கஷ்டம் நிறையா இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்ம கர்ம வினையை சேர்த்துக்கிட்டே இருப்போம். டெய்லி வந்து ஏதாவது யாரையாவது ஹார்ம் பண்ணியிருப்போம், யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருப்போம், இல்லை ஏதாவது ஒரு இது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுவோம். அப்போ அதுவும் சேர்ந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நாள் ஆக ஆக உன்னுடைய கஷ்டங்களும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதோட இன்டென்சிட்டியும் ரொம்ப அதிகமாகும். அது தீரவும் தீராது, இல்லைன்னா ரிப்பீட்டட் பேட்டர்னில் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் பாடம் கற்றுக்காமல் இருக்கீங்க, உண்மையான அந்த பாடத்தை வந்து கற்றுக்காமல் இருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே காடோட ரோல் என்ன? நீ எனக்கு சேவை பண்ணு, எனக்கு எல்லாத்தையும் பண்ணுன்னு அவர் சொல்ல வரல. உன்னோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன், அதை எனக்கு உதவ விடுன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து காடுக்கு சேவ் பண்ணுறது எப்படின்னா, டெய்லி டீச்சருக்கு போய் மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு, பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு, அவங்க வீட்டில் துணி துவச்சி கொடுத்துட்டு, அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து, அதுதான் நீங்க டீச்சர் சொல்லி கொடுக்குற எதையுமே கத்துக்க ரெடியா இல்லாம இது இப்படிதான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா ஒரு வழியில போறது. அதாவது டீச்சரே சில நேரம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவுமே பண்ண வேண்டாம் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு சிஷ்யனோட அந்த லைஃப்ல வந்து ஈவன் சாய்பாபா கூட சொல்லியிருப்பாரு, என்னோட குரு வந்து எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, நான் அவர் கூட இருந்தேன் அவ்வளவுதான், அவர் மெடிடேஷன் பண்ணுவாரு, நான் மெடிடேஷன் பண்ணுவேன், மற்றபடி அவர் எனக்கு எதுவுமே டீச் பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன மாதிரியான இதுனா, அந்த குரு கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சு பணிவோட அவர் மேல வந்து ரொம்ப டிவோஷனோட இருக்கும்போது குருவோட நாலேஜ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், வைஃபை ப்ளூடூத் மாதிரி. அது ஒரு விதமான ஃபார்ம். ஆனா அந்த விதம் நான் சொல்லலை. இங்க வந்து இந்த டீச்சரை வந்து காக்கா பிடிச்சி இந்த டீச்சருக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா நம்மளை பாஸ் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, காடுக்கு வந்து காடு ஐஸ் வைக்கிறோன்ற பேர்ல எதையாவது பண்ணிட்டு நம்மளா இதை வந்து நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் காடை வந்து எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து கடவுளை வந்து முழுசாக உணராமல் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த பாட்டை வந்து சொல்கிறேன். இந்த பாட்டில் வந்து இறைவன் வந்து குருவாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இறைவன் வந்து நம்மளுக்கு உள்ளே இருந்தே வருவார். ஒருவேளை நம்மளுக்கு அவர் வர்றது வந்து நம்மளுக்கு புரியலை, அவரோட டிவைன் சைன்ஸ் புரியலைன்னா வேற யார் மூலமாவது வருவார், அவ்வளோதான். இந்த 2 விஷயம்தான். ஆனால் அவங்க உண்மையான குருவா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இதை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த இறைவன் அவராக வந்தாலும் சரி, வேற ஒரு பர்சன் மூலமாகவும் வந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் உங்களை பண்ண சொன்னால் மட்டும்தான் அவர் வந்து இறைவன் அனுப்பின குரு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன், பத்தி பணித்து பரவுமடி நல்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்தியை வந்து பயங்கரமாக வந்து நம்மளுக்குள்ளே வந்து வளர்ப்பாராம். முதல்ல அவர் வந்து குருவாக வர்றவர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக பக்தி, எதுக்கு எடுத்தாலும் கடவுளை கும்பிடு கடவுளை நினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மெடிடேஷன் பண்ணும்போதும் இறைவனை நினச்சி மெடிடேஷன் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல வந்து அந்த இறை உணர்வு வந்து உனக்குள்ளே வரணும். எனக்கு இறைவன் என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா, இறைவனை பற்றின சிந்தனை, இறைவன் மேலே ஒரு அன்பு, அந்த கனெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க குரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனும் அதுதான் பண்ணுவார். முதல்ல வந்து என்ன நான் உன் கூடவே இருக்கேன்னு அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறைவனே குருவா உங்களுக்குள்ள இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சாமியாக தெரியும். அதே மாதிரி சாமி வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வமே வந்து கோட்ஸாக வரும். இதெல்லாம் வேறு யாருமே கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் வந்து டக்குன்னு தன்னை வெளிப்படுத்தி உங்களை வந்து பர்சனலாக டச் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்தியை கொண்டு வருவார். ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கனெக்டிவிட்டியை வந்து கொண்டு வர்றது தான் ஃபஸ்ட்டு குருவோட வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பணிவு. ஓகேங்களா, பணிவுன்றது அந்த ஹம்பிள்னஸை முதல்ல கொண்டு வருவார். ஐயோ நான்லாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் முன்னாடி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தலைவணங்காத ஆளாக இருந்தாலும் சரி, டமால்னு உங்களோட ஈகோவை உடச்சி விட்டு அப்படியே அவரோட இறைவனோட காலடியில் விழுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வேறு குருவாக இருந்தாங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணுவார். இல்லை உங்களுக்கு உள்ளே இருக்க குருவே வந்து அதெல்லாத்தையும் உடச்சிட்டு நீ என்னோட காலடியில் விழு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த பணிவு வந்த பிறகு தான் பக்குவம் வரும். அந்த பக்குவம் வந்த பிறகுதான் நம்ம இறைவன் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். அதனால பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வர்றாரு, பக்தியை கொண்டு வர்றாரு. பக்திக்கு அடுத்து பணிவு வர வைக்கிறாரு. ஸோ பணிவு வர வச்சு பரவும் அடி நல்கி, அதாவது அவரோட பாப்புலரான அந்த ஃபீட்டு வந்து அந்த ஃபீட்டு மூலமாக ஃபீட்டை வந்து நம்மளை பிடிக்க வைப்பாங்க. இறைவனோ சரி இல்லை குருவோ சரி என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளோட காலடி பிடினே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு சுத்தமாக வந்து அந்த இறை உணர்வே இல்லாமல், இறைவன் யார் அப்படின்ற தேடலே இல்லாமல் இருக்கும்போது நம்மளை வந்து முதல் ஸ்டெப்பு நம்மளை பண்ண வைக்கிறது இதுதான். பக்தியும் அந்த பணிவையும் கொடுத்து இறைவனோட காலடியை வந்து பிடிச்சி அந்த காலடி மூலமாக நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு கிடைக்க வைப்பாங்க குரு. ஓகேங்களா, இதுதான் இந்த ஆன்மீக தேடல்ல முதல்ல நடக்கிற விஷயம். இதுக்கடுத்து சுத்த உரையால் துரிசர சோதித்து. சுத்த உரை அப்படின்னா பியூரான லெசன்ஸ்,
அதில் வந்து ஒரு கலப்படமே இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பமே இருக்காது. ஓ! இதுதான் இறைவனா? இவர் தான் இறைவன் காட்டுற வழியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஷாக் பண்ணும். நம்ம வந்து அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் இது எப்படி பாசிபிள்? நான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழவே இல்லையே, நான் எவ்வளோ அறியாமையில் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயங்கரமாக வந்து கொஸ்டின் பண்ண வைக்கும். அதை வந்து நம்மளால் அந்த அந்த சுத்த உரைன்றது வந்து பயங்கர பியூராக இருக்கும். அந்த பியூரை வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படி வேணா சொல்லுவோமே தவிர, இது பொய்ன்னு நம்மளுக்கு சொல்ல நம்மளுக்கே மனசு வராது. புரியுதுங்களா? அது எப்படி பொய்யா? ஏன்னா இப்போ நான் ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும் போது இது வரைக்கும் யாருமே வந்து அதை வந்து தப்புன்னு சொல்லலை. எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி, நான் பண்ணுவேன், நான் வந்து பிறந்த நாளுக்கு பண்ணுவேன், இறந்த நாளுக்கு பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் ரோட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது. எல்லாருக்கும் என்னன்னா, கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியாது. அதே சமயம் அவங்களால வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் தான் பியூர் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்போ அந்த மாதிரியான பியூர் லெசன்ஸை வந்து குரு வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுவார். அந்த டீச்சிங் மூலமாக துரிசர அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா முட்டாள்தனமான சிந்தனையும் சரி, அறியாமையும் சரி, நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து தப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா வந்து நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை வந்து ரிமூவ் பண்ண வைப்பார். ஓகேங்களா? இப்படிதான் கரெக்டு, இப்படி தான் வாழணும், நீ வாழ்ந்துட்டு இருக்க முறை தப்பு, இதுலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க. ஓகே, இந்த டீச்சிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா துரிசரை சோதித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சோதித்துன்னா என்ன அர்த்தம்? நீ வந்து உண்மையிலே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா, இதை வந்து உன் லைஃப்பில் உன்னால் அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவர் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா டெஸ்ட் வச்சா தானே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையான்னு அவருக்கு தெரியும். அப்போ டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுவார்? திரும்பி அந்த லெசனை வந்து டீச் பண்ணுவார் இறைவன். அந்த லெசனை திரும்பி டீச் பண்ணி திரும்பி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்னு அகைன் ஒரு டெஸ்ட் வைப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக இதான் நடக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நம்மளோட லைஃப்ன்றதே வந்து ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு லெசன் அவர் வந்து குரு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசனுக்கு போயிடுவார். அதுவும் நம்ம லைஃப் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் லெசன்ஸ் இருக்குது. அண்டு டோன்ட் வரி, அந்த ஏதோ நம்ம ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஐயோ இத்தனை லெசனை நான் எப்படி படிக்கலாம் நினைக்காத, படிக்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் மாதிரி நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்கும், தியரி கிளாஸ் பிடிக்காது, ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால் சந்தோஷமாக போவோம்ல, அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் கிளாஸை விடவும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சரஸாக அப்படி ஒரு கேம் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த லெசனை வந்து நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா உடனே ஓகே நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, நான் அந்த தடவை ஃபெயில் ஆகிட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளே அதுலேருந்து அதை நல்லா பண்ணுறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு யாராவது குருவாக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து அந்த லெசனுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதை தான் வந்து அடுத்து பண்ணுவாராம் குரு. சுத்த உரை துரிசரை சோதித்து. ஸோ பியூர் லெசன்ஸை சொல்லி தந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் ரிமூவ் பண்ணி அதை நம்ம நிஜமாவே ரிமூவ் பண்ணிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமா லெசன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணுறது. அதுக்கடுத்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலார். இது சூப்பராக இருந்துச்சு. சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தா தான் இது புரியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து இது பேசி முடிச்சோன்னா நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது சத்தும் அப்படின்னா எது வந்து உண்மை, பர்மனண்ட் ட்ரூத்து, அதுதான் சத்து. அதுக்கப்புறம் அசத்தும் அப்படின்னா அது சுத்தமாக பர்மனண்ட் கிடையாது, அது பொய், அதே மாதிரி அது வந்து டெம்பரரி. புரியுதுங்களா? பொய் டெம்பரரி. சத்துன்றது வந்து பர்மனண்ட் ட்ரூத்து, அசத்து அப்படின்றது வந்து அது நிலை இல்லாதது, பொய் கலந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது வந்து சதசத்துன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. சதசத் அப்படின்னா உண்மை பொய் ரெண்டும் கலந்த விஷயங்கள். அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள இது மூணும் கலந்துருக்கான். உண்மைன்னு ஒன்று இருக்குது, உண்மை கலந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சுத்தமாக கம்ப்ளீட்டாக பொய், அது வந்து ஒரு மாயை, அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு எப்போனாலும் அது போயிடும் நம்மளை விட்டு. அதுக்கப்புறம் சதசத்து, உண்மையும் பொய்யும் கலந்த விஷயங்கள். இந்த மூணு கலந்தது தான் நம்ம வாழ்க்கைன்றத நம்மளுக்கு வந்து குரு வந்து புரிய வைப்பார். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை மட்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சு இதை மாஸ்டர் ஆக்கிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்ம வந்து கோல்டு மெடல் தான் வாங்கிடுவோம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதை படிக்கும் போது.
இப்போ வந்து இதில் வந்து இந்த லைனை முடிச்சுட்டு நான் வந்து சத்துவ சத்துவம் நான் சொல்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு சித்தம் இறையே சிவகுரு ஆமே. அப்போ இதை காட்டின பிறகு 3வது ஸ்டெப்பாக எது உண்மை எது பொய், எது உண்மையும் பொய்யும் கலந்த விஷயம் அப்படின்னு சொல்லி காட்டி இந்த 3க்கும் நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற வழியையும் இறைவன் காட்டுவார். இறைவனும் குருவும் வந்து காட்டுவாங்க. இதை காட்டின பிறகு நம்மளோட மைண்டு வந்து இறைவனோட பயங்கரமாக கலந்துரும். இந்த இடத்துல இருக்க இறைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் டிவைன். குருவா நம்மளுக்கு வர்றது யாருன்னா சக்தி, அதாவது ஆக்டிவ் டிவைன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்மளுக்காக வரக்கூடிய அந்த அல்டிமேட் டிவைனோட ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமா வந்து நம்ம கிட்ட வந்து குருவா வரும். அந்த குரு வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட மைண்டை வந்து இறைவனோட கலக்க வச்சிரும். அந்த அல்டிமேட் காடோட கலக்க வச்சிரும். அல்டிமேட் காடோட கலந்துட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான், லைஃப் ஃபுல்லா அவர் பார்த்துப்பாரு. நம்ம அப்படி ஜாலியா வந்து எப்படி சொல்றது, ஒரு அம்மாவோட மடியில் உட்காந்துட்டு குழந்தை வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அம்மாவே வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லை அப்பா கூட்டிட்டு போவாங்க இல்லையா. நம்மளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ பார்த்துட்டு நம்ம சுற்றி உள்ளதெல்லாம் அழகா வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம இருப்போம்ல, அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். எதை பத்தியும் நம்மளுக்கு வரியே கிடையாது. வரத என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சேலஞ்ச் வந்தாலும் சரி, எல்லாமே இறைவன் வந்து பார்த்துப்பாரு. நம்ம அதுக்கு ரொம்பலாம் டீப்பாலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்குள்ள அந்த இறை வந்து அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த உணர்வை எல்லாருக்கும் பாஸ் ஆன் பண்றதுல மட்டும் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். மித்த எல்லா விஷயத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு. அப்படி இருக்கும்போது அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்க்கு போயிடுவோம். எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனுமே வந்து இல்லாம அப்படியே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு போகும்போது நம்ம என்ன ஆயிடுவோம், ஏஜ்லெஸ் ஆயிடுவோம். நம்மளுக்கு வந்த டிசீசஸ் எல்லாம் சரியாயிடும். ஆக்சுவலாக பிரச்சனை வரதே குறைஞ்சிரும். அப்படியே ஏதாவது வந்துச்சுன்னா அது காட் ஏதாவது புதுசாக நம்ம கற்றுக்கணுன்றக்கா பண்ணுவார். இல்லைன்னா நம்ம அதை ஓவர் கம் பண்ண பிறகு அடுத்து 4வது நாள் யாராவது வருவாங்க அதே பிரச்சனையோட. அப்போ எனக்கு புரியும், ஓகே இதுக்காக தான் நம்மளுக்கு இதை கொண்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு நான் உடனே சொல்லுவேன், 4 நாள் முன்னாடி தான்ப்பா எனக்கு இது நடந்துச்சு, நான் இப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னோன்னா உடனே அவங்க அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோதான். எனக்கு அப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ எனக்குலாம் வர சேலஞ்செலாம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஓகே இது இன்னும் ஃபியூ டேஸில் வேறு யாருக்கோ வரப்போகுது போல இருக்குது. அப்போ நான் கரெக்டாக புரிஞ்சு, எனக்கு நான் கொஞ்சம் சீனியருன்றனால நான் கரெக்டாக புரிஞ்சு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணேன்றதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கஷ்டப்படாமல் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிளில் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போவோமே தவிர, மற்றபடி நம்மளுக்கு வந்து எந்த விதமான கவலை, வருத்தம், துயரம், துன்பம்னு எதுவுமே கிடையாது. அது இல்லைன்னா நேச்சுரலாக நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹெல்தி ஆயிரும், நம்ம ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுவோம், ரொம்ப மேக்னெட்டிக்காக நம்ம இருப்போம். அப்படி நம்ம ப்ரெசன்ஸே வந்து நிறைய பேரை வந்து நல்லா இருக்க வைக்கும். அதே மாதிரி நம்ம பேசினாலே அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு ஒரு வைப்ரேஷன் பவர் இருக்கும். இந்த மாதிரி அப்படியே நம்மளுக்கு சூப்பர் பவர்ஸ் வந்து அப்படியே ஆட் ஆன் ஆகிட்டே போகுங்க. இதுதான் வந்து இறையோட நம்ம கலக்கிற இந்த வேலையை தான் வந்து குரு வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவார். ஐதர் வெளியிலேருந்து குரு காடே அனுப்பி வைப்பார், இல்லைன்னா நம்மளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளை வந்து பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். உங்களுக்கு வந்து ஆன்மீக விழிப்புணர்வுக்குள்ளே நீங்கள் போகும்போது அதோட சிம்பிள் வழி உங்களை சூப்பர்மேன் சூப்பர் உமனாக மாற்றுறதுக்கான முயற்சி. ஓகே, அதை கரெக்டாக புரிஞ்சு தயவுசெய்து வந்து கடவுள் வந்து இவ்வளோ அன்கண்டிஷனலாக நம்மளுக்கு பண்ணுறாருன்னு நினச்சி அந்த கிராட்டிடியூடோட இருங்க. இப்போ நான் அந்த சத்து அசித்து சதசித்து அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சத்து அதாவது பர்மனண்ட் அண்ட் ட்ரூத்து. பர்மனன்ட் ட்ரூத்து உண்மையான அந்த நிரந்தரமான அந்த விஷயம் என்ன அப்படின்னா 3 விஷயம்தான். ஒன்று வந்து இறைவன் ஒருத்தர் இருக்கிறது நிஜம். ஓகேங்களா, அவர் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டு. அந்த இறைவன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்போம். பட் அதை வந்து நம்ம பவராக பார்க்கலாம், எனர்ஜியாக பார்க்கலாம், இல்லை அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். அவர் என்ன ஃபார்மில் இருக்காருன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் ஒருத்தர் இருக்கிறது நிஜம். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரூத்து. ஓகேங்களா, அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு காட் ஃபியரோடு இருப்போம், காட் ஃபெய்த்தோடு இருப்போம். அது ரெண்டும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்மளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இறைவன் இல்லைன்ற அந்த உணர்வுல தானே எல்லாரும் ஆளாளுக்கு நிறைய தப்பு பண்றாங்க, கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க, அடுத்தவங்களை வந்து எல்லா விதத்துலையும் காயப்படுத்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இறைவன் இல்லை, நான் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே. ஸோ அந்த இக்னரன்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து நிரந்தரமான உண்மைன்றதை புரிஞ்சுக்கணும். தென் 2வது நம்மளுடைய ஆன்மா.
அந்த சோலுன்னு ஒன்று நம்மளுக்குள்ள இருக்குது. நம்ம வெறும் இந்த பாடி, அதே மாதிரி நம்மளோட அந்த மைண்டு, இது மட்டும்தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதை தாண்டின ஒன்று வந்து நம்மளுக்குள்ள இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ரியலைஸ் பண்ண மாட்டோம். அந்த சோல் எப்படி இருக்கும்னா ரொம்ப பியூராக இருக்கும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைக்கும் அந்த சோல். ஆனால் நம்மளோட ஈகோ, இக்னோரன்ஸ் தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கிறது, இல்லை அடுத்தவங்க மேலே கோவப்படுறது, பகையாடுறது, இது எல்லாமே பண்ணுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய சோல் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி பியூராக இருக்கும். அந்த சோலை வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணவே மாட்டாங்க, வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அதை சரியாக உணராதவங்க தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பாடியும் அழிஞ்சிடக்கூடியது, நம்மளோட மைண்டுன்றது ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி ஒரு டோட்டல் வேஸ்ட் வந்து தப்பாக யூஸ் பண்ணால் அது மாதிரி ஒரு வேஸ்ட் எதுவுமே கிடையாது. கரெக்டாக யூஸ் பண்ணுனா அது மூலமாக மட்டும்தான் நம்மளை வந்து சோலை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ சோல்ன்றது 2வது உண்மை. ஓகே, ஆன்மா. அதுக்கடுத்து 3வது தான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து எல்லாருமே ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. ஓவர்லுக்னா அது பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. கடவுள் உண்மை, ஆன்மா உண்மை, நானும் ஆன்மாவும் இருக்கும், கடவுளும் இறைவனும் ஆன்மாவும் இருக்கும், இறைவனையும் ஆன்மாவையும் நம்ம எப்படி வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் ஓவர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் 3வது முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ். எதையுமே எதிர்பார்க்காம சுத்தமான ஒரு அன்பு. அப்படி ஒரு பொங்கி அப்படி உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு அன்பு. இந்த 3 தான் நிஜமா. இந்த அன்புன்ற கான்செப்டை எல்லாருமே விட்டுடுறாங்க. அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய பேரால் வந்து அவங்க நினச்ச இந்த சூப்பர் மேன் மாதிரியான ஒரு ஸ்டேஜை அச்சீவ் பண்ணவே முடியாமல் சும்மா நாலேஜ் லெவலில் மட்டும் இருந்து, இப்போ நண்பன் படத்தில் வந்து விஜய் இருக்கார் இல்லையா, விஜயும் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பர்சன் இருப்பார், அவர் விஜய்க்கு கீழே வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண வருவார், ஒரு பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனால் விஜய் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்பார். அது மாதிரி தான் இது. அன்புன்ற விஷயம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த விஜய்க்கு கீழே வந்து விஜய்கிட்ட வந்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண வர ஒரு மாதிரி தான் மெக்கானிக்கலாக வந்து கடவுள்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, தன்னோட சோலை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி நிறைய படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அன்புன்ற விஷயத்த அப்படி டோட்டலாக மறந்துருப்பாங்க. அப்போ அந்த அன்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு பர்சன் கிடையாது. அந்த அன்புனா என்ன அர்த்தம்? அன்புனா எல்லாருக்குள்ளேயுமே இறைவனை பார்க்குறது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்கன்ற போது யாரையும் காயப்படுத்தாமல், முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையான அன்பு. ஆனால் அது மட்டும் பத்தாது. இறைவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஆக்டிவாக எல்லார்கிட்டையும் அன்பு பொழின்றாரு. புரியுதுங்களா? உனக்கு சம்மந்தமே இல்லாத, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அன்பு காட்டுறதுன்றது வேற. ஆனால் அதையே நிறைய பேர் காட்டுறது கிடையாது. இப்போ அப்பா வந்து பிள்ளைங்க கிட்ட உண்மையான அன்பு காட்டுறது கிடையாது. அதே மாதிரி ஈவன் அம்மாவே கூட சில நேரம் காட்டாமல் இருப்பாங்க. சிப்ளிங்ஸ்குள்ள அன்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா அவங்க வேற விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு அந்த உண்மையாக அன்பை வந்து எல்லார்கிட்டையும் வந்து காட்டி ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகணுன்னே தெரியாமல் வாழுவாங்க. அன்பு காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கேட்டால் நான் என்ன அன்பா இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அன்பு மூலமாக வந்து வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போக தெரியாமல் இருக்கீங்கன்றது தான் இங்கே விஷயம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நம்ம வந்து கொட்டி நம்ம வந்து அன்பை வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டலாம். எல்லா விதத்துலையும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடந்துக்கிற விதம், அதுக்கப்புறம் நம்மளோட சிந்தனை, இது 3லையுமே வந்து அன்பு வந்து எப்போவுமே பெருகி இருக்கணுமா. இது வந்து நம்ம யாருமே பண்ணவே மாட்டோம். இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு. இது வந்துச்சுனாலே மித்த எல்லாமே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். இறைவன் யாருன்றது புரியும், அதே மாதிரி நம்மளோட ஆன்மா என்ன அப்படின்றது புரியும். நிறைய பேரை வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து இந்த அன்பு மூலமாக தான் வந்து இறைவன் வந்து குருவாக வந்து ரீச் பண்ணுறாரு. அந்த அன்பு வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்க கிட்ட கூட நம்மளுக்கு வந்து அந்த இறக்கம் வந்து வரணும். நம்ம மாதிரி தானே அவங்க அப்படின்னு நினைக்கணும். அப்போ வார்த்தைகளில் வந்து மரியாதை இருக்கணும். யாரையும் வந்து கேவலமாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள கடவுள் இருக்காங்கன்றது உணரணும். அந்த இனவெறி இருக்கக்கூடாது, நிறவெறி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஜாதி வெறி இருக்கக்கூடாது. அப்புறம் கடவுள்ன்ற பேர்லையும் வந்து இந்த கடவுளை கும்பிடுறவங்க நல்லவங்க, இந்த கடவுளை கும்பிடுறவங்க கெட்டவங்கன்றது, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் அன்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அன்பு யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் கிட்ட மட்டும்தான் இந்த அன்பு இருக்கும். அதனால தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அப்போ இதுதான் பர்மனண்ட்டுன்றதை புரிஞ்சு, இதுதான் இறைவனுக்கு பிடிச்ச விஷயன்றதை புரிஞ்சு, நம்மளை வந்து எப்போவுமே வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி, எல்லாருக்குள்ளேயும் டிவைன் பார்க்குற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அந்த நிலை ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அவரே சொல்லி தருவார். அதுக்கடுத்து அசித்துனா ஒன்றுமே இல்லை, எல்லா டெம்பரரி அண்டு பொய். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் திங்ஸு, வீடு, வாசல், காரு, நகை,
அந்த மாதிரியான எல்லா பொருளுமே வந்து நிரந்தரம் இல்லாதது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் நிரந்தரம் இல்லாத பொய்யான விஷயத்த ஏன் கடவுள் படைச்சாரு அப்படின்னு கேட்கலாம். அது படைச்சதுக்கு பின்னாடி அது ஒரு டெக்ஸ்ட் புக், அவ்வளவுதான். அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து இறைவனை தேடணும்னு கத்துக்கிறதுக்காக அவர் கொடுத்தாரே தவிர அதையே வந்து நோக்கி வந்து உங்களை வந்து போக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் டூல்ஸ் லேப்ல வந்து சில டூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா, நீ காலை ஃபுல்லா அந்த டூல்ஸையே வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. டூல்ஸை வச்சு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதை நீ வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நீ அந்த டூல்ஸை தூக்கிட்டு நான் எப்பவுமே அது கூடவே தான் இருப்பேன், அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா முட்டாள்தனம் தானே. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை கொடுத்து அந்த பொய்யான விஷயங்களுக்குள்ளேயும் நிறைய லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுவாரு. அதே சமயம் அவருக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றது தான் இறைவனோட ஆசை. எப்பவுமே இறைவன் வந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப பார்ப்பாரு. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு, லைஃப்ன்றதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது தான் எனக்கு எப்பவுமே இறைவன் வந்து திரும்பி திரும்பி சொல்ற விஷயம். அப்போ அந்த சந்தோஷத்துக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவை இல்லையா? இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு வீடு, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நம்மளுக்கு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய இதை கொடுத்து சேம் டைம் அதுக்குள்ளேயே போயிடாதீங்க, அது பின்னாடியே போயிடாதீங்கன்றது தான் அவர் சொல்ல வர்றது. அப்போ அதை வந்து ஒரு லிமிட்டடாக வச்சுக்கணும். அதுதான் என் லைஃப் கோலு, அதை நோக்கி தான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க. அதுதான் வந்து அசித்துன்ற விஷயத்து மூலமாக நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து சொல்லி தருவார். அதுக்கடுத்து சதசித்து. சதசித்துனா ஒரே விஷயம், ஆனால் அதில் வந்து உண்மை பொய் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் எது உண்மை அப்படின்றத மட்டும் புரிஞ்சு அந்த பொய்யான விஷயத்தை வந்து விளக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா ஸ்பௌஸு அதுக்கப்புறம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷனாக ஒரு ஃபேமிலி செட்டப்பை வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னா அவங்க மேலே ஓவர் டாமினேஷன் வந்து நம்ம வைக்கக்கூடாது. அவங்க மேலே வந்து அன்கண்டிஷ்னலாக அன்பு வைக்கணும், அவங்கள பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரோட லைஃப்புமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு முக்கியம். நம்ம வந்து நீ என் வயிற்றுல பிறந்துட்ட, அதனால உன்னோட என்டையர் லைஃபையும் நான் தான் டிட்டர்மைன் பண்ணுவேன், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் உன் வாழ்க்கை போகணும், உனக்குன்னு சொந்தமாக விருப்பம்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஹிட்லர் மாதிரி வந்து தன்னோட குழந்தைய வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு அந்த குழந்தைக்குள்ள மனசில் என்ன இருக்குது, அது எதை விரும்புது, அது விரும்புறதுல நல்ல விஷயங்களை நம்ம அது வழியிலே போக வைக்கலாம். இல்லை சரியில்லாதுன்னா அது சரியில்லைன்றதை நம்ம புரிய வச்சு அதுவாகவே அது லைஃப்பை வந்து முடிவு பண்ணுறதுக்கான வழியை காட்டலான்னு நினைக்கவே மாட்டாங்க பேரண்ட்ஸு. அது ஒன்று. இன்னொன்று, டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு. என் பிள்ளை இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, என் மகன் இல்லைன்னா அவ்வளோதான், என் பொண்ணு இல்லைன்னா அவ்வளோதான், நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு அப்படியே அழுகழுகையாக வரும், என் பொண்ணு எங்கேயுமே என்னால் வெளிநாட்டு கூட அனுப்ப முடியாது, வெளியூருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளியூர் போய் நல்லா படித்து வேலை பார்த்து அவங்க ஒரு கனவு போட்டு கட்டியிருப்பாங்க. அதை வந்து தன்னோட பாசம்ன்ற பேரில் அவங்க வாழ்க்கையவே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. அப்போ இது புரியுதுங்களா? நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க மேலே அன்கண்டிஷ்னல் அன்பு, அவங்க தெரியாமல் எதுவும் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்தந்த டைமில் தெரியப்படுத்துறது. இப்போ ஆல்கஹால் குடிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னா ஆல்கஹாலோட எல்லா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி இப்போ பண்ணாத, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் உனக்கு புரியும்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதே சமயம் அவங்க லைஃப் கோல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அவங்களா வாழ விடுறது. அப்போ அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ். அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வோட இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணால் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பௌஸ் கிட்ட டூ மச் ஆஃப் பொசசிவாக இருந்துட்டு அந்த ஸ்பௌஸோட வேலையே வந்து நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டு இல்லைனா ஒய்ஃப் வேலை பார்க்குறது மட்டும்தான், மற்றபடி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அந்த சதசித்துக்குள்ளே வரும். நீ வந்து உண்மையான அன்பு காட்டலை, நீ வந்து உன்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, உன்னோட ஆசையை உனக்கு விருப்பமாக வாழ்கிறதுக்கு நீ அவங்கள யூஸ் பண்ணிக்கிற, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே வந்து சதசித்து. இதை வந்து நீ வந்து எப்படி வாழலாம், நீ நினைச்சா கரெக்டாக வாழலாம், இல்லை தப்பாகவும் வாழலாம், தப்பாகவும் ஹேண்டில் பண்ணலாம், இல்லைனா நீ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணலான்னு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் சதசித்து. அப்போ இது வந்து குரு வந்து என்னென்ன டீச் பண்ணுறாரு நம்மளுக்கு, எது உண்மைன்னு டீச் பண்ணுறாரு, அந்த உண்மையில் எப்படி நம்ம வாழணும்னு டீச் பண்ணுறாரு, எது பயங்கரமான பொய் அது வந்து நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லி அதை எப்படி எடுத்துக்கணும் லைஃப்பில் அப்படின்றது டீச் பண்ணுறாரு. அதே மாதிரி எது வந்து உண்மையும் பொய்யும் கலந்த விஷயம், அதில் பொய்யை நீக்கிட்டு உண்மை எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாழணும்னு சொல்லித்தராரு. எவ்வளோ பெரிய டீச்சர்
ஃப்யூச்சர் பார்த்தீங்களா? இந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுனாலே, நம்ம வந்து லைஃப்ல ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து வாழ ஆரம்பிச்சுருவோம். ஓகே. இத வந்து நான் வந்து இப்ப வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நெறைய புரியறதுக்காக. அது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இறைவனோட வேலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சாங்கு. நம்ம போய் அவரை போய் கும்பிட்டு, நம்ம போய் அவரை பூஜை பண்ணிட்டு, நம்ம போய் அவரை வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேரு நம்மளோட இறைவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்ஷன் கிடையாது. இறைவன் குருவா நம்மளுக்குள்ள வந்து, அவர் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லெசன்ஸை வந்து டீச் பண்றதுக்கு நம்ம அவரை அலோவ் பண்ணி, அவர் காட்டுற வழியில நம்ம போறது தான் உண்மையான அந்த இறைவனுக்கும் நம்மளுக்குமான கனெக்ஷனு, ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்வு வந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து என்ன ஆகும், இந்த இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லா டெஸ்ட்டையும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, பாஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூப்பர் பவரை அவர் கிராண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாழ்க்கை அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போக 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 இதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு நம்ம நினைப்போம். பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படியே அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கை அப்படியே நம்ம இருக்கிற இடமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவனாக மாறும். இப்போ நம்ம இருக்கிற வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டாகவே மாறிட்டு இருக்கிறது, அப்படி இருக்கிற எல்லா பொருளுமே அப்படியே பெஸ்ட்டாக மாறுற மாதிரி நம்ம லைஃப் வந்து மாறும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம லைஃப்குள்ளே உணரணும் அப்படின்றதுக்கான சாங் தான் இது. ஓகே. தேங்க்யூ ஆல்.